அண்மை செய்தி. கரூர் பிரச்சார நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை அருகே மாமல்லபுரம் அழைத்து விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறார். கரூர் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் 37 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை நேரில் வரவழைத்து விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கரூர் பிரச்சார நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை அருகே மாமல்லபுரம் அழைத்து விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறார். கரூர் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் 37 குடும்பங்களை சேர்ந்தவர்களை நேரில் வரவழைத்து விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்களை ஒவ்வொரு குடும்பமாக சந்தித்து விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறார். கரூர் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் 37 குடும்பங்களை சேர்ந்தவர்களை நேரில் வரவழைத்து விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறார். சென்னை அருகே உள்ள மாமல்லபுரத்தில் 4.5 ஷெரட்டன் ஹோட்டலில் வைத்து ஆறுதல் கூறுகிறார் விஜய். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், முழு விவரங்கள் என்ன? தாவேகா பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த குடும்பத்தினரை சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினரை சென்னை அருகே மாமல்லபுரத்துல ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்து தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி தற்போது தொடங்கி இருக்கிறது. கரூரில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் அங்கிருந்து நேற்றைய தினம் அவர்கள் பேருந்தின் மூலமாக அழைத்து வரப்பட்டார்கள். நேற்று இரவே இங்கே அழைத்து வரப்பட்டார்கள். இங்கே அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அறையில் அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. பிறகு காலை உணவு முடிந்த பிறகு விஜயை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். இங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில இது எதுவுமே இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவருடைய குடும்பத்தினர் கூட படம் எடுப்பதற்கோ வீடியோ எடுப்பதற்கோ அனுமதி இல்லை என்பதனால அவருடைய செல்போன்கள் எல்லாம் வாங்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுல பார்த்தோம் என்றால் ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துவதற்கு உயிரிழந்தவர்களுடைய புகைப்படத்தை வைத்து ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துவதற்கும் அதன் தொடர்ச்சியாக உயிரிழந்தவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சந்திப்பதற்கு விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் அதிகபட்சமாக ஒரு 30 நிமிடங்கள் வரை பேசுவார் என்றும் ஒரு குடும்பத்தினரிடமும் பேசுவார் என்றும் அதுல ஒரு சில குடும்பத்தினரிடம் ஏற்கனவே செல்போன்ல அவர் தொடர்ந்து அனைத்து குடும்பத்தினரும் பேசியிருக்கிறார். இது நேராக அவர் பேசும் பொழுதும் ஏற்கனவே இந்த நிவாரண தொகைகள் எல்லாம் அவர்கள் தரப்பில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் மாதம் ஒரு 5000 ரூபாய் கொடுப்பதாக அவருடைய கட்சியினர் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். கல்விக்கான உதவியும் அதே போன்று வேலை வாய்ப்புக்கான உதவியும் செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இவை தொடர்பாக எல்லாம் இன்றைய தினம் மற்ற நிர்வாகிகளும் அந்த குடும்பத்தினரோடு ஆலோசிப்பார்கள். யாருக்கு அந்த வீட்டில் எத்தனை பேர் பயில்கிறார்கள், அவர்களுக்கான கல்வி தொகை வழங்குவது குறித்தோ அதே போன்ற வேலை வாய்ப்புகள் குறித்தோ ஆலோசித்து அவர்களும் பேசுவார்கள் என்று கூறப்படுகிறது. அதற்கான நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். அதே போன்று விஜய் ஒரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார். இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் நேரடியாக சந்திப்பார் என்று பலமுறை இதற்கான அவருடைய கட்சியினர் தரப்புல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். கரூரிலே நேரடியாக அவர் செல்வதற்கு தொடர்ந்து திட்டமிட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் தீபாவளிக்கு முன்பாகவே அவர் சந்திப்பார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில அதற்கு பிறகு அங்கே சந்திக்காததற்கு தாவேகா தரப்புல சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதற்கான இடவசதிகள் போதுமான அளவுல இல்லை என்று அவர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. காவல்துறை தரப்பில் கேட்கும் பொழுது அதற்கான அனுமதியை அவர்கள் கேட்கவில்லை. டிஜிபியிடம் மனு கொடுத்தாரு. அதற்கு பிறகு எஸ்பியிடம் மனு கொடுக்க சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகு அங்கே கொடுக்கவில்லை என்று காவல்துறை தரப்புல கூறுகிறார்கள். எனவே அதற்கான ஏற்பாடுகளை அங்கே செய்ய முடியவில்லை என்பதனால்தான் மாமல்லபுரத்துல ஏற்கனவே கட்சியினுடைய நிகழ்வுகள் நடந்த இந்த நட்சத்திர விடுதியில தற்பொழுது அவர்களை வரவழைத்து இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. ஒரு குடும்பத்தினரையும் சந்திப்பதற்கு முன்னாக இந்த நினைவேந்தல் கூட்டம் அது நடக்கிறது. அங்கு அவர் அனைவர் முன்னிலையிலும் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக அழைத்து ஒரு அறையில் வைத்து பேசுகிறார் என்றும் அதற்கு பிறகு அவர்களோடு மதிய உணவை அவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டு அதற்கு பிறகுதான் அந்த குடும்பத்தினரை அனுப்பி வைக்கிறார்கள். மீண்டும் எவ்வாறு அழைத்திருந்தார்களோ அதே போன்று பேருந்திலே அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நிகழ்வு மதியம் வரை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவருடைய கட்சியினர் தரப்புல கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.